இந்த சாம்பிள் வீடியோ வந்து பாத்துருங்களா? தந்தன தந்தனதா தந்தனதா எந்த நெஞ்சுக்குள்ளே வேலாட முருகன் என்ற பேரும் சொன்னா விதி கூட வழி மாறுமே. வேலா வேலா வெற்றி வேலா. பயங்கரமா இருக்குது பாத்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு லவ் சாங் வேணும்னா கூட நீதான் என் உயிர், நீதான் என் சுவாசம், நீ இல்ல வாழ்க்கை வெறும் பாழ்தானும். அப்படியே பயங்கரமா இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி சாங்ஸை நீங்க கிரியேட் பண்றதுக்கு வெறும் 4 ஸ்டெப் தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா இல்லையா என்பதை வந்து தெரிந்து கொள்வதற்கு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனல்ல இது மாதிரி வீடியோஸ் தான் நிறைய போட்டுங்கிறாங்க. இப்போ வீடியோஸுக்கு போறோம்னு வச்சுங்களா, வீடியோஸ்ல பாருங்க இங்க பாப்புலர்ல எல்லாமே வந்து மில்லியன்ஸில் இருக்குது. இவங்க கிரியேட் பண்ணி வெறும் 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. இவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதா இல்லையா என்பதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு வீடியோ ப்ளே பண்ண வச்சுட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்களா, இங்கே சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சூப்பர் தேங்க்ஸ் மேலே கிளிக் பண்ணால் நம்ம அவங்களுக்கு வந்து காசு அனுப்பிக்க முடியும். அப்போ இவருக்கு வந்து ப்ராப்பராக யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி வீடியோஸ் நமக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வீடியோஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு லிரிக்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த லிரிக்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல AI மூலம் எனக்கு ஒரு தமிழ் பாடல் உருவாக்க வேண்டும். ஸோ எனக்கு ஒரு சோக பாடல் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நான் சோக பாடல்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து ஹாப்பி சோக பாடல்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாடல்களின் வந்து வெரைட்டி இருக்கும். பாடலில் சோகம், அது மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் சந்தோஷம், லவ், அது மாதிரி சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்கள் வேணா கூட வெரைட்டிஸ் ஆஃப் சாங்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே வரும். அந்த லிஸ்ட்லேருந்து ஏதாவது ஒன்று வந்து எடுத்து போட்டுக்கலாம், இல்லாட்டா வந்து சாமி பாடல்னு கூட கொடுக்கலாம். இப்போ நான் சேட் சாங்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி அற்புதமாக ஒரு பாட்டை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறது. இந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா, கூகுள் குரோமில் போயிட்டு labs.google அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது மாதிரி ஒரு வெப்சைட் வந்து காமிக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து ட்ரை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேங்களா, ட்ரை நவுன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து முதல்ல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். சூப்பராக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல அந்த சாங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து அந்த சாங்கை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இங்கே சாங் வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த இடத்துல சாங் ரெடி ஆகிடும். நம்ம மேலே சாங்கை இப்படி அப்லோட் சாங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அற்புதமான சாங் வந்து வந்துடும். இப்போ உதாரணம் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களா. சிரிச்ச நாட்கள் புகைப்படம் போல சின்ன சின்ன குரல்கள் காதிலோசை கைவிடாமல் இருந்த இது மாதிரி பாட்டு வந்துருச்சிங்களா. இந்த பாட்டை வந்து நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாட்டுக்கான இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம திருப்பி ChatGPTயில் போயிட்டு நம்ம இங்கே இப்படி கீழே வந்துட்டு இந்த பாடலின் AI கேரக்டர்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வேணும், அதனால் ஒரு 5 இமேஜ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் கேட்டுக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து சீன் பை சீன் இமேஜ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டுக்கு தேவையான சீன் பை சீன் இமேஜை வந்து இது வந்து கிரியேட் பண்ணி தரோம். நான் வந்து இந்த இடத்துல 5 இமேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக வந்து 5 இமேஜ்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு நீட்டாக. இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 by 1 காப்பி பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபோனில் உள்ள கூகுள் ஜெமினிக்கு வந்து போய்க்கலாம். கூகுள் ஜெமினி ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த கூகுள் ஜெமினிக்கு வந்து வந்துடலாம். கூகுள் ஜெமினியில் வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராம்ப்ட்டை போட்டோம்னா நம்ம ஃபோட்டோனுடைய ஃபேஸ் வந்து வரும். உங்களுடைய ஃபோட்டோ ஃபேஸ் வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வேறு ஏதோ ஒரு இமேஜ் வந்து இது மாதிரி வரும். பாருங்கள், யாரோ ஒருத்தருக்கு இமேஜ் வந்து வரும். உங்களது வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட்டை போட்டிங்கன்னா இது மாதிரி இமேஜஸ் வந்து வந்துடும். இது மாதிரி நீட்டாக வருது இல்லைங்களா. இது நீட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் 16:9 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பெரிய வீடியோ மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நம்ம வீடியோவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம மெட்டா ஏஐக்கு வந்து போய்க்கிறோம். மெட்டா ஏஐயில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆப்ஷன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுடைய ஃபோட்டோ வந்து இது மாதிரி அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்து டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த ChatGPTயில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு
அந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் ப்ராம்ப்டை போட்டு இங்கே 9:16 சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 16:9 சொல்லிட்டு மாற்றணும். அதாவது 9:16னா இது வந்து நம்மளுக்கு ரீல்ஸில் வரும். 16:9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பெரிய வீடியோவில் வரும். இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு நம்ம என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வீடியோ வந்து கிரியேட் ஆக ஆரம்பித்து விடும். இது மாதிரி வீடியோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இல்லாட்டா வந்து இங்கே எக்ஸ்டெண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து வேறு ஏதாவது ப்ராண்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டைல்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட ரீஸ்டைல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது ரீஸ்டைலில் வரும். இப்போ இந்த ஸ்டைலில் வேணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டைலில் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது எப்படி வந்து பாருங்கள், இது மாதிரி வந்துக்குது. நீங்கள் வந்து பார்த்து வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவை வந்து எடிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க என்பதை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே ஸ்பீடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நார்மலாகவே பேசுகிறேன். இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு இங்கே புழுக்கம் பயங்கரமாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடாக பேசினுக்கிறேன். அதனால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒய்டி கிரியேட்டுக்கு வந்து நான் போய்க்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டாட்டாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து விஎன் எடிட்டராக இருக்கலாம், ஃபில்மோராவாக இருக்கலாம், எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ நம்ம இந்த ஒய்டி கிரியேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சாங் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா, இது ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சவுண்டுக்கு போயிட்டு சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மை மியூசிக்னு இருக்கும். இந்த மை மியூசிக்கில் நம்ம வந்து சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி சாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம இந்த மேலே வீடியோ வந்துடும், கீழே வந்து சாங் வந்துடும். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இமேஜ் வந்து ப்ளே ஆகலை. இதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். கேலரியில் போய்ட்டு உங்கள் வீடியோ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுமாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த இடத்துல உங்கள் வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் வீடியோவும் ஆடியோ வந்து ஆட் பண்ணி இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இமேஜ் அதுக்கப்புறம் ஃபுல் சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதுமாதிரி உங்களுக்கு வீடியோ இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியலனால நீங்கள் வந்து கூகுள் ஜெமினிலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வீடியோஸு. கூகுள் ஜெமினியில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிரியேட் திஸ் இன் வீடியோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதுவே வந்து வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எங்கெல்லாம் வீடியோ கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுமாதிரி எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணிங்க. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரிலனா சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி யூடியூப்பில் ப்ராப்பராக எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு வெயில் காலத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு கூலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிராம்ப்டன் ஆப்டிமஸ் 100ன்னு சொல்லிட்டு ஒரு கூலருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த கூலரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.